நம்ம எங்கே போகிறோம்னா பொங்கல் பர்ச்சேஸ்க்காக பெங்களூர் போயிட்டுருக்கோம். முக்கியமாக வந்து நம்ம ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். தருமபுரி ஸ்டேஷன்ஸ் பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா ஃபஸ்ட் டைமு நம்ம வந்தே பாரத்தில் போக போகிறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பாருங்கள். நம்ம வந்தே பாரத்தில் போயிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ரீச் ஆகும்போது 10,000 சப்ஸ்கிரைப் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து நம்ம ஒரு வேஷ்டி ஷர்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்காக எப்போது ரீச் ஆகுதோ நீங்கள் உங்கள் கமெண்ட் உங்கள் அட்ரஸ் நாங்கள் கேட்போம். அப்போ மட்டும் மறக்காமல் அட்ரஸ் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஷர்ட்டு வேட்டி ஷர்ட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்புகிறேன். வந்தே பாரத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம். தூரத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும் பாருங்கள். இதுதான் வந்தே பாரத். மேபி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம நினச்ச மாதிரி ஸ்பீடு போகுமா நான் தெரியல. கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் உள்ளே போயிட்டு அந்த ஸ்பீட் செக் பண்ணுவோம், எவ்வளோ போகுது என்ன ஏதுன்னு. சரிங்களா? C7 கோச் நம்பர் AW5. ஹே வந்தே பாரத் கைஸ் பாருங்கள். வந்தே பாரத் உள்ள வந்திருக்கும். இதான் C7. டோர் புஷ் பண்ணு. இது 13, 14 இதான். ஓகே, சீட் நம்பர் வந்துட்டோம். வந்து உக்காந்துட்டோம். பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத்துள்ள வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம தருமபுரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம பெங்களூருக்கு போக போகிறோம். இதில் எவ்வளோ ஸ்பீட் போகுது, நம்ம இந்த ட்ரெயின் வரும்போது என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுமே எல்லாமே சென்சார்ஸ் டோர்ஸ். நம்ம வந்து சின்ன ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே ஏறி உட்காந்தோம். டக்குன்னு ஊர் வந்துருச்சுங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கல. வண்டி நான் ஓட்டுறதே 70 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன். ஆனால் இவங்க 150 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடு போகிறாங்க. அதுக்கு தான் பேர் வந்தே பாரத் போல். உள்ளே உட்காந்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏறி 1 நிமிஷம் கூட ஆகலை. ஆனால் 50 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. எவ்வளோ ஸ்பீடுங்க. ஆனால் வெளியே பார்க்கும்போது ரொம்ப மெதுவாக போகுது. நானும் தான் பார்ப்பேன் மெதுவாக போகும். ஆனால் இப்போ பாருங்கள், ஏறி உட்காந்து தான் டக்குன்னு பார்த்தா எங்கள் ஊர் பக்கம் வந்துச்சு. அடுத்து ஃப்ளேவர் தாண்டது. எவ்வளோ ஸ்பீடு. ஆனால் சைனாவை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருக்குது. உள்ளே உட்காந்துருக்குது. சவுண்டு ஒன்றுமே கேட்குது. எல்லாமே சவுண்ட் கேட்கல. ஒன்றுமே இல்லை. ஃப்ரீயாக இருக்குது. ஜாலியாக வால்வோ மல்டி எக்ஸல் போனால் எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி ஃபீல் தான் கொடுக்குது. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வந்தே பாரத் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஊரை செலக்ட் பண்ணுங்கள். அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ சிம்பிள் தான் சொல்லுங்கள். கைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஊர் பக்கத்தில். சரிங்களா? இந்த ட்ரெயின் கேட்லாம் நான் போச்சு பாருங்கள். அதெல்லாம் வந்து டெய்லி ட்ரெயின் கேட் போட்டு உயிர் எடுப்போம். ஸ்பீடாக வரும். ஆனால் அந்த இடத்துல ட்ரெயின் கேட்டு போட்டுருவாங்க. இப்பயும் நிறைய டைம் போட்டுருக்காங்க. தொலைவாக ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கூல் தெரியும் பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்கூல் தான் நான் படித்த ஸ்கூலு. அடியாக வாங்குவேன். நான் அங்கே இருந்து ஃபாதர் போட்டு கிழிப்பார். இருந்தாலும் என்ன பண்ணுறது, படிக்கணுமேனு படித்தேன். இந்த வழியாக உள்ளே போவோம். நிறைய கட் அடிச்சு இந்த ஏரியில் தான் சுற்றுவோம். இந்த புளியாந்தோப்பு இருக்குல்ல, குரங்காட்டம் விளையாடுவோம். அங்கே வந்து எல்லாம் 2014-15 அந்த லைஃப்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வழியாக அப்படியே நம்ம ஊர் பக்கம் ஏதோ இங்கே வந்து ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. ஒர்க் எதாவது பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வில்லேஜ் அப்படி இந்த வீட்டெலாம் பாருங்கள். யாரும் தெரியல. பக்கத்து ஊர் தான். வீடியோ பார்த்தா திட்டுவாங்க. பார்த்துக்கலாம். காலையிலே பூ இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பூ இருக்காங்க ஒரு ஃபேமிலி. இங்கே வந்து நிறைய பூ வறுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் அள்ளியூர்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கத்து ஒரு ரேஷன் கடைக்கெலாம் அங்கே தான் வரணும். அள்ளியூரெலாம் வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஆனால் எங்கள் ஊரை போட முடியல. ஏன் அப்படின்னா வீடியோ வரமாட்டேங்குது. ட்ரெயின் அந்த வழியாக போக மாட்டேங்குது. அடுத்த டைம் சிஎம் கிட்ட பேசி எங்கள் ஊர் வழியாக ட்ரெயின் திருப்பலான் இருக்கேன். சங்கமிட்டியை அள்ளியூர், சங்கமிட்டி, கொல்லப்பட்டி, புளிகரை, சோமநல்லி, பாலக்கோடு, ஒசூர் எல்லாருமே வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியமாக வேணும். சரிங்களா? யார் நம்ம வில்லேஜ் சுற்றி யார் அதே மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக கூட நீங்கள் என் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். உங்களோட சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் அந்த வீடியோ எல்லாமே எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புளிகிற பக்கம் வரப்போகுது. இங்கே தான் இது இந்த ஸ்பாட்டை போட ஞாபகம் வச்சுக்கோங்க. புளிகிற ஏரி கேட்டு கிராஸ் பண்ணி இதுக்கு மேலே பாருங்கள், பெரிய ஏரி வரும். ஆனால் வீடியோவில் பார்க்க சின்னசாக மட்டும் தான் தெரியும். ஏன் அப்படின்னா சின்னசாக தான் இருக்குது.
இங்கே தாங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது புளிக்கிற ஸ்டாப் தான். மேபி வண்டி நிச்சா நாங்களும் ஏறிப்போம், நிற்கலன்னா விட்டுருவோம். கைஸ் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே அங்கேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான். அதுதான் நம்ம ஷார்ட்டாக எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா. இதில் வந்து நம்ம ஊரும் கவர் பண்ணியிருக்கு, நிறைய வில்லேஜஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி கேட்டோம். அவங்க என்ன ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டருக்குள்ளே இது போடணுமா? ஆக்சுவலாக இதுவும் தெரியாது எனக்கு, இப்போ தான் கற்றுக்கிறேன். ஹாட் வாட்டர் ப்ளஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க கலக்கிறதுக்கு போல். ஓகே எல்லாமே போடணுமா? கீழே ஊற்ற முடியாது, குடிச்சு தான் ஆகணும். ஓகே ஆஹா என்ன ஒரு நறுமணம். சுடு தண்ணி இந்த மாதிரி இந்த சுடு தண்ணியில் இவ்வளோ பெரிய காஃபி ஆகிறது இப்போ தான் பார்த்துருக்கேன். வேறு லெவலுக்கு அதெல்லாம் சுற்றுது. நியர்பை பாலக்கோடு போய் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம எல்லா ட்ரெயினும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா, எனக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம காஃபி மாதிரி இது கிடையாது. ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு குடிச்சாகணும். ஏன்னு கேளுங்க, வெளியே தூக்கி போட முடியாது, ஃபுல்லாக க்ளோஸ்டு. டஸ்ட்பின் இல்லை, எங்கே போடுறது? தண்ணி எங்கே ஊற்ற முடியும்? பாத்ரூம் தான் ஊற்றணும். தியேட்டர் பாத்ரூம்லாம் பாத்ரூம்லாம் முடிப்பாங்க. எப்படிடா வந்தே பாரத்தோட ஸ்வீட் ஃபெசிலிட்டி எப்படி ஓட்டு ஃபஸ்ட் எடுத்து எங்கேயாச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறதுனா லேப்டாப் வச்சு இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறது. இங்கே வந்து உள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபைல்ஸ் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி, அதுக்காக எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் வந்து வச்சு அனுப்பிடுவோம். ஆனால் இது லைட்டாக பட்டிக்கிட்டு ஒன்றும் நிற்கிது. எவ்வளோ சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமாக வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக வச்சுட்டு முக்கியமாக பிடிச்சே அவங்க அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம். எனக்கு ஏதோ பார்த்தோன்னா மல்டி ஆக்சல் பஸ்ஸில் ஒரு ஜாலியாக அதே மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அட்வான்ஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் எனக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? புஷ் பேக் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி உள்ள ஊற்றிக்கலாம், புஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைட் போடுறதுனால இப்படி திருப்பிட்டு தான் பாருங்கள். அனுஷீர்க்கம் இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம போயிட்டு அந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டு பேசிக்கலாம். வெயிட் லைட் வந்து வெயிட் அந்த மாதிரி fully closed. இப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஐஸ்பட். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. வாட்டர் ஃபுல்லாக சென்சர் போல் அதுவே ஆஃப் ஆகிடும் போல். இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கு. டிஷ்யூ வச்சுருக்காங்க, காலி வச்சா எனக்கு டிஷ்யூஸ் ஸ்ப்ரே நல்லா வச்சுருக்கேன், நல்லா இருக்கு. மேலே பேன் கிளாத் வேறு லெவல்.
சேம் மெத்தட் சேம் எல்லாமே அதே தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக வெஸ்டர்ன் டைப் ரெண்டுமே வச்சுருக்காங்க. சேம் மெத்தட் அப்படியே இருக்குது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக ஒரு மினி ஹோட்டலில் நம்ம போனால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஹோட்டலில் நம்ம பெரிய ஹோட்டல் போனோம் சாப்பிடும்போது சாப்பிட்டு வந்தால் அந்த ஷாம்பு இருக்கும். ஷாம்புக்கு அப்புறம் இந்த ட்ரையர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த நம்ம என்ன சொல்லுவோம் இந்த வேஸ்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி மெத்தட் தான் இருக்குது. பட் சூப்பர், இட்ஸ் பெட்டர். ஆமாம், போயிட்டு கமெண்ட் பண்ணி மாறுறது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னா ஒசூர் வந்துட்டோம். வந்தே பாரத்தில் ஒரு வழியாக ஒசூர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நிற்குது. இதான் நீங்கள் போர்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ பேர் இங்கே இறங்குறாங்க. நான் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப சின்ன ட்ரெயின் தான், ஸ்பீடு ஓரளவுக்கு வந்துடுச்சு. நம்ம ஹலோ கைஸ், இப்போ வெற்றிகரமாக வந்து நம்ம பெங்களூர் பக்கம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் நம்ம பர்ச்சேஸ்லாம் போகிறோம். இது வரைக்கும் தர்மபுரிலேருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத்தில் வந்து ஒரு ட்ராவல் விதமாக தான் போட்டிருக்கோம். அடுத்து வரும்போது மார்க்கெட் உள்ளே போகும். லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் இது எப்படி வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ லாஸ்ட்டாக சின்ன கிளிப் போகிறோம். அது கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. பெங்களூர் வந்துட்டோம். அப்படி ஹலோ வியூவர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம பெங்களூர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ட்ராவல் வித் வந்தே பாரத்தில். பட் ட்ரெயின் காஸ்ட்டு ஓரளவுக்கு இருந்தாலும் பட் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே. ஆனால் ஈஸியாக மார்னிங் வந்து டிக்கெட் புக் பண்ணி உடனே நாங்கள் வந்துட்டோம். அவசரமாக வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல, நார்மல் ட்ரெயின் தான் நினச்சி வந்தோம். ஆனால் இப்போ வந்தே பாரத்தில் போனது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட், நல்லாயிருக்கு.